காமரேட்டிவ் காயின்காக நம்ம தலைவரோட சாங் வந்து அது சிஎம் பிரசன்ட் சிஎம் அவருக்கு தெரியாமே எல்லாமே மூவிங் ஆன் கோயிங் ஆன் இந்த கேபினெட்டுங்கிறது அவரே ஹீ இஸ் அட்மிட்டிங் இந்த இயரை செலிப்ரேட் பண்ணுறோன்னு அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அவங்களோட குருவுக்கு வந்து ஐ ஹேவ் நோ ரைட் டு கிளைம் எம்ஜிஆர் அது சொல்லணும் எல்லாருமே. இன்னமுது தே ஷுட் நாட் டாக் அபவுட் எம்ஜிஆர். இவங்க யார் பேசுறதுக்கு? அந்த ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சந்தோஷமான விஷயம்லாம் நடந்திருக்கு இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் கமாமரேட்டிவ் காயின்காக நம்ம தலைவரோட சாங் வந்து அது சிஎம் பிரசன்ட் சிஎம் அப்புறமா அவரோட இன்னபிலிட்டி அதை பேசுவோம் ஃபஸ்ட். ஆனால் அவர் அந்த இது எலெக்ஷன் கேம்பெயினிங் போதெல்லாம் பாடிக்கிட்டே இருந்தார். நான் ஆணையிட்டால் பாட முடியாது அவர். அந்த இது சிலர் ஔஷிக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் அப்படின்னு. அதுக்கு அடுத்த லைன் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். யாரே நம்ம தலைவருக்கு தான். அது இது சொல்லக்கூடாது. இந்த லைன் மட்டுமே அவருக்கே தெரியும். இந்த லைன் பாடுவார். அந்த லைன் மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க. அந்த காயினோட இதை வந்து அவ்வளோ தூரம் கிராண்டாக இன்னும் லார்ஜ் ஸ்கேல் கிராண்ட் செலிப்ரேஷன் செஞ்சுட்டார். அவருக்கு இன்னும் கூட நல்லா செய்யணுங்கிறதுலாம் ஒரு பெரிய இது இருந்திருக்கும் மைண்டில். பட் இந்த ஏன்னா அதை என்னென்னவோலாம் சொல்லி விற்றுட்ருக்காங்கலாம் வருது. அது நமக்கு அவசியம் இல்லை. அது எப்படி செஞ்சால் என்ன, அது அவசியம் இல்லை நமக்கு. பட் அந்த இதை பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருந்த பாலிடிக்ஸ் அன்னைக்கு மெயினாக அந்த ஃபங்க்ஷனில் சமாதிக்கு போயிருக்கவே வேண்டாம். அதான் எல்லோரும் சொன்னாங்க சமாதியில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படியாவது இந்த லீடர்ஸ் சமாதிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அவங்க கட்சிக்காரங்களையும் பார்த்தியா, ராஜ்நாத் சிங்கும் அண்ணாமலையுமே நான் எப்படிப்பா டம்மி ஆக்கி இங்கே வர வச்சிட்டோம், அதனால் நீங்களும் எல்லோரும் வரணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அதில் ஹிடன்னு வந்தாங்க. அங்கே வச்சு மிஸ்டர் அண்ணாமலையை வந்து முன்னாடி வா அப்படின்னாரு. அவரும் சாமியை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஐயா சாமி அவோஜி சாமின்னு கையெடுத்து கும்பிட்டாரு. ஆனால் அதுக்கு நிறைய என்னென்னவோ சொல்கிறாங்க, டெஃபினிஷன்ஸு எக்ஸ்ப்ளனேஷன்ஸு கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ்னு, லேம் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அது அவங்களுக்கே தெரியும். ஆனால் எப்படி ஒரு சைல்டிஷாக பாலிட்டிக்ஸுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமாக சைல்டிஷாக போயிட்டுருக்கு. ஒரு கிண்டர் கார்டன் லெவலில் இருக்குது. இவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்ங்கிறாங்க, ஆனால் கிண்டர் கார்டன் லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதெல்லாம் அரசியலில் ஒரு நாகரீகம், இது கூட தெரியல எதிர்கட்சி தலைவருக்கு அப்படிங்கிறாரு. எது நாகரீகம்னு இவருக்கு தெரியுமா? போல அலையன்ஸில் இருக்கிறப்பவே அலையன்ஸ் பார்ட்டியோட லீடர்ஸை பற்றி அசிங்கமாக பேசுகிறது இவர் அப்போ எங்கே இருந்தார்? அதான் எப்போவுமே சில ஆளுங்க அவங்க செய்கிறது எல்லாம் ரைட்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் இது மாதிரி தான் செய்கிறப்ப, அதாவது அலையன்ஸில் இருக்கிறப்ப பார்ட்டி லீடர்ஸை எவ்வளோ பேசினாரோ அதுக்கெல்லாம் கம்முன்னு இருக்கணும் நம்ம அப்படின்னு. அதான் நம்ம மேலே ஏறி அவங்க தான் அதே மாதிரி இது அவங்க தான் டாமினண்ட்டாக இருக்காங்கங்கிறத காட்டுறதுக்காக நம்மளை வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணணுன்னு. அதே மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இதில் வந்து ஒரு ரேப்பிட் ஃபயர் கொஷின் அவர்கிட்ட கேட்ட ஒரு ஷோ ஏதோ ஒன்றில் டிவியில் பார்த்தேன். அந்த ஷோவில் வந்து அவர்கிட்ட ரேப்பிட் ஃபயர் கேட்குறாங்க நிறைய கொஷின்ஸு. அதில் வந்து மோதிஜி ஆர் எம்ஜிஆர் அந்த கேட்ட ஆளுக்கே முதல்ல தெரியணும். மோதிஜிங்கிறது அவங்க பார்ட்டியோட லீடர். எம்ஜிஆர் நம்ம தலைவர் எதுக்கு அந்த ஆள் இருக்கிறாங்க? ஒருவேளை இதெல்லாம் ப்ரிப்பேர்ட் கொஷின்ஸ் தானே. நம்ம சிஎம்கே சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி மோதிஜி ஆர் எம்ஜிஆர்னா ரெண்டு பேரில் யாருன்னு கேட்டால் மோதிஜியே எம்ஜிஆரோட அவதாரம். என்ன இது? நம்ம தலைவர் ஏன் உங்கள் மோதிஜியோட வந்து இதில் இருக்க போகிறாரு? என்னென்னவோ உளறல தான் இவங்களுக்கு. நம்ம லீடர்ஸை கையில் எடுத்துக்கிட்டு ஓட் பேங்காக இன்னும் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க பாருங்கள், எத்தனை பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவர்களை. ஆனால் இவங்க யார் எடுக்கணுமோ யார் எடுக்கணும் இல்லை, யார் சொல்லணுமோ அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் அன்னைக்கு கமாமரேட்டிவ் காயின் இதில் இன்னும் என்னென்ன ட்ராமாலாம் நடந்தது, எவ்வளவு ட்ராமாஸ். அதே மாதிரி இப்போ இவங்க ப்ரெஸ் மீட்டு இன்றைக்கி தான்
to Mr. M.K. Stalin, Chief Minister of Tamil Nadu. அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் ஏதோ சேஞ்ச் இன் த கேபினெட்டுங்கிற மாதிரி ஒரு இது வருது, டாக்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்படியா அப்படியா தெரியலையே எனக்குங்கிறாரு. இப்படி ஒரு ஆனால் ரொம்ப அப்படி அந்த இடத்துல தான் நிஜம் பேசியிருக்காருன்னு தெரியுது நம்ம சிஎம். அதை யாரும் இன்னும் சொல்லன்னு நினைக்கிறேன், நிஜமாக பேசியிருக்காரு. அப்படியே நடக்க போதா எனக்கு தெரியலங்கிறாரு. அவர் சீஃப் மினிஸ்டராக இல்லை என்னன்னு தெரியல, அவருக்கு தெரியாமையே எல்லாம் நடக்குது. இப்போ ஒரு வேளை அவருக்கு அந்த ஹெட்டேக்லாம் முன்னாடி சொல்லுவார் இல்லையா, இப்போ எல்லாம் புலம்புறதே இல்லை. பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாம் சிஎம் வந்து புலம்புறதே இல்லை. முன்னாடிலாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அதான் அந்த சாங் பண்ணல், நீ இல்லாத உலகத்திலே அப்படி நிம்மதியே இல்லை அப்படின்னாரு. எப்போ நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, தலைவலியாக இருக்குது, யார் யார் என்னென்ன பேச போகிறீங்களோ அப்படின்னு அவங்க பார்ட்டி மேலேயே ஒரு பயமாக இருக்குது, எதையாவது சொல்லிடுறாங்க அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இருந்தாரு. அப்போவே சிரித்தாங்க எல்லாரும் மினிஸ்டர்ஸ். ஆனால் இப்போல்லாம் அவர் சொல்கிறதே இல்லை, அந்த மாதிரி ஒரு பேச்சே வரல. நிம்மதியாக தூங்குறாரு போல இருக்குது. அந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் அவர் தூங்குறாரு போல இருக்குது. என்னென்னா இப்போ அவருக்கு தெரியாமே எல்லாமே மூவிங் ஆன், கோயிங் ஆன் இந்த கேபினெட்டுங்கிறது அவரே ஹீ இஸ் அட்மிட்டிங். இந்த கொஷனுக்கு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்ல முடியாது, கேட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க ஒரு சேஞ்ச் வரப்போதாமே கேபினெட்டில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்லணும், ஆமாமா இல்லையா இதான்னு சொல்லணும். ஆமாவா இல்லையா இதானே. ஆனால் அப்படியா எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இது ஒரு ஆன்சர். சிஎம் அட்மிட் பண்ணிக்கிறீங்க, ஓகே ஓகே அட்மிட் பண்ணுங்க, ஓகே ஓகே உங்கள் சன்னோட ஃபில்ம் மாதிரி அட்மிட் பண்ணிக்கிறீங்க, ஓகே. அப்புறம் மிஸ்டர் உதயாநிதி வந்து அவரை பற்றியெல்லாம் நமக்கு எதுக்கு பேச்சு, அவர் நிறையா சொல்லுவார் ஏதாவது. அதில் இப்போ என்ன விஷ் பண்ணியிருக்காரு, யாருக்கு, ஆக்டர் கம் டிவிகே லீடர் மிஸ்டர் விஜயோட ஃப்ளாக் நேற்று அவரோட பார்ட்டி இதுக்கு வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணியிருக்காரு, அதை லான்ச் பண்ணியிருக்காரு, ரிவீல் பண்ணியிருக்காரு. எவ்வளோ சொல்லலாம் இல்லையா, அந்த இதை பண்ண அந்த ஃபங்க்ஷனில், அந்த ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் உதயாநிதி வந்து விஷஸ் கொடுத்துருக்காரு. அது ஒரு டீசென்ட்டு, ஒரு டீசன்சியை காட்டுது பாலிடிக்ஸில். ஏன்னா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒரே இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க தானே. இவர் வந்த மாதிரி தானே அவரும் வரணும்னு நினைப்பார். இவருக்கு ஒரு அப்பா எப்படி இருந்து இவர் பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி ஆனாரோ, இவங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா இருந்து எப்படி என்ட்ரி ஆனாரோ, அது மாதிரி அவருக்கு அவங்க அப்பா அப்போ இருந்தே பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் தான் நிறைய எடுப்பார் மிஸ்டர் எஸ்ஏசி. அது மாதிரி விஜய்க்கும் அந்த ஆசை வந்து ஆசையை அப்படி எப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் மாதிரி மிஸ்டர் ரஜினிகாந்த் மாதிரி செய்யாமல் வந்துட்டார். அதுக்கப்புறம் இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக். நம்ம மேண்டேட் என்ன கொடுக்க போகிறாங்களோ அது நிறைய இதில் நான் சொல்லிட்டேன். அதான் இந்த கமாமரேட்டிவ் காயினுக்கு என்னென்ன ஆர்ப்பாட்டம், ராஜ்நாத் சிங்கும் இவங்களும் வந்து இங்கே அவங்க வந்து தான் இந்த கமாமரேட்டிவ் காயினை வந்து லான்ச் பண்ணணுன்னா அது என்ன மாதிரி ஒரு டிமாண்ட் பாருங்கள். அதுக்கு என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன தெரியல, என்ன மாதிரி டிமாண்ட்ஸை எப்படி ப்ராமிசஸ் இதுக்காக வேண்டி ஃபார் வாட் செஞ்சுருக்காங்கன்னு. அதே இது அதில் ஒரு விஷயம் எனக்கு மிஸ்டர் அண்ணாமலை அந்த காயின் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம மிஸ்டர் இபிஎஸ் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸுக்காக அது அலகேஷனாக அவர் எடுத்துக்குவார். அது வந்து அதுக்கு வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணதில் ஒன்று சொல்லியிருந்தார், நாங்கள் புரட்சி தலைவருக்கு கூட நாங்கள் கூப்பிட்ருக்கலாம், அதாவது பிரசிடெண்ட்டை கூப்பிட்ருக்கலாம், இல்லை பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்ருக்கலாம் லான்ச் பண்ணுறது ரிவீல் பண்ணுறதுக்கு. அந்த காயினை வந்து அந்த கமாமரேட்டிவ் காயினை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு நம்ம கூப்பிட்ருக்கலாம். பட் அது அவங்க தே ஹவ் மிஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னது. அது எனக்கு அதை வி ஹேவ் டு அட்மிட் எல்லாருமே. என்னென்னா மிஸ்டர் இபிஎஸ் இப்போ இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறவர், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, இதை வந்து எதனால் மிஸ் பண்ணார்? அன்றைக்கி கால் பண்ணி அது கிராண்டாக நான் நிறைய என்னோடய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். எனக்கு இன்ஃபேக்ட் இதை வந்து யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, என்னோடய மனசில் இருக்கிற சில இதை சொல்கிறேன். நான் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு இதாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அம்மா மேலேயே எனக்கு நிறைய கோபம், நிறைய அந்த பாலிடிக்ஸில் அவங்க செஞ்சது சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அதோட இது ஒன்று ஆட் ஆகும். என்ன 16th இயர், அதாவது 2016 நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே தலைவரோட இதை வந்து சென்டினரி இயரை செலிப்ரேட் பண்ணுறோன்னு அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா அசம்பிளியில்,
அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அவங்களோட குருவுக்கு வந்து அவங்க செய்கிற ஒரு பெரிய கிராட்டிடியூடாக அது இருந்திருக்கும். செய்யலை அவங்க. அப்புறம் 16ல் இந்த எண்ட் ஷீ பாஸ்ட் அவே. பட் இவங்களுக்கு நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், மிஸ்டர் இபிஎஸ் வந்து தலைவர் மேலே அபிமானம் இருந்திருந்தா, நான் சொல்லுவேன் இல்லையா, அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருந்திருந்தா சென்டினரி இயர் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கலாம். இன்னும் எல்லா இடத்துலையும் சென்டினரி இயர் எல்லாமே செஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இவங்கள பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுல தான் இவங்களுக்கு டைம் போனதே தவிர தலைவரை பற்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மனசு இல்லை. அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஐ ஹாவ் டு சப்போர்ட். நான் வந்து ஒய் ஐ ஆம் சப்போர்ட்டிங், மாரலி ஐ எம் சப்போர்ட்டிங் ஏடிஎம்கேனா ஃபார் தோஸ் 2 லீடர்ஸ். அதான் இவங்க 2 பேருக்காக தான் எனக்கு எப்போவுமே. ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு பெரிய மகான் மாதிரி அவர். இவங்க வந்து நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்தால் கூட ஒரு கமாண்டர் இன் சீஃப் மாதிரி, தளபதி மாதிரி அவங்க லீட் பண்ணி போனாங்க. அதை வந்து ஷி குட் ஹவ் அவாய்டட். பட் அது இன்னமும் பேசி நோ யூஸ் இன் தட் அவங்க லீட் பண்ணி கொண்டு போனாங்க. பட் இப்போ உங்கள் கையில் இருந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை 2017 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு கிச்சன் கேபினெட் மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு செய்கிற மாதிரி பார்ட்டிக்குள்ளேயே வச்சு செய்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது வந்து அண்ணாமலை சொல்கிற மாதிரி நீங்கள் கூப்பிட்டுருக்கணும். யூ ஷுட் ஹவ் டிமாண்டட், யூ ஷுட் ஹவ் கமாண்டட். மிஸ்டர் மோதியை வந்து நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும் மிஸ்டர் மோதிஜி, நீங்கள் வந்து இந்த காயினை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதிகாரம் பண்ணியிருந்தா அப்போ நல்லா இருந்திருக்கும். அதை நீங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணிட்டுங்க. என்ன தெரியாத மாதிரி எல்லோரும் இருந்துட்டீங்க. எங்களை மாதிரி எவ்வளவோ பேருக்கு அதெல்லாம் ஒரு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியாத ஆச்சரியமான விஷயம் வந்து அது சொல்ல முடியும். அது அவ்வளோதான். இன்னும் திரும்பி வருமா? அது 125th இயரை வேணால் அப்போ யார் லீடராக இருக்காங்களோ அவங்க செய்யட்டும். அதுதான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். இப்போவே 107 வந்தாச்சு. இன்னும் ஒரு 15-13 இயர்ஸ், ஒரு 15 இது 7 ஒரு 18 இயர்ஸ்னால் வந்துடும். அப்போ யார் எந்த ஒரு யங் லீடர் இருக்காங்களோ அவங்க வந்து 125th இயர் ஆஃப் புரட்சி தலைவர் போது செய்யட்டும், நல்லா கிராண்டாக செய்யட்டும். அப்போ பார்ட்டியோட லீடராக இருக்கிறவங்க செய்யட்டும். அதாவது நடக்கணும். அதுதான் ஐ விஷ் ஃபார் தட். இப்போ என்னோடய விஷஸாக சொல்லிட்டேன். ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அன்றைக்கி வந்து. அதே மாதிரி ஒன் மோர் திங், எல்லோரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் என்னோட சொல்கிறேன், யார் சொன்ன மாதிரி தெரியல அதனால். ஆனால் நம்ம கேடர்ஸ்லாம் கவனிச்சிருப்பீங்க. அன்றைக்கி வந்து அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி காட்டினாங்க. அந்த காயின் ரிலீஸ் பண்ணுறப்போ மிஸ்டர் கருணாநிதியோட இது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபில்ம் மாதிரி காட்டினப்போ அதில் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகாத, கொஞ்சம் கூட கனெக்ட்னு இல்லை, கனெக்ட் ஆனால் கூட அதை விட இன்னும் மோர் இம்பார்ட்டன்ஸ் யார் அது கூட தெரியல. அதாவது விசி கணேசன் வந்து ஃபார் பராசக்தி. ஏன்னா கணேசன் மாதிரி ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கருணாநிதியோட இது சப்போர்ட் தேவை தான். ஏன்னா அவர் வசனத்திலேயே ஓட்டினவர். நிறைய வசனங்கள் தான் பேசி 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 யார் மிஸ்டர் விசி கணேசன். அதே மாதிரி மிஸ்டர் எம்கேயும் நிறைய முளை நீளத்துக்கு வசனம் எழுதிட்டே இருப்பார், பெருசு பெருசாக எழுதுவார். ஆனால் நம்ம தலைவரை சொல்லுவாங்க இல்லையா இவங்க எந்த மாதிரி. இப்போ இவங்க லீடர்ஸ்லாம் ஏன் ப்ரைம் லீடர்ஸ் சொல்கிறாங்களான்னு தெரியல, செகண்டரி லீடர்ஸ் சொல்கிறாங்களா இல்லை இந்த மாதிரி இந்த இதில் பேசுவாங்க இல்லையா இவங்க ஷோஸில் அதுலலாம் பேசுகிறாங்க இல்லையா, டிபேட்ஸில், இன்னும் நிறைய இடத்துல பேசுகிற இவங்க வந்து பார்ட்டி சேர்ந்தவங்கெல்லாம் எம்ஜிஆர் வந்து ராஜகுமாரியும் மந்திரி குமாரியால் தான் கருணாநிதியோட வசனத்தினால்தான் வந்தாருன்னு அதெல்லாம் பேசினார் செஞ்சார். கருணாநிதி இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை. அதுக்கு நான் ஒரு வீடியோ தனியாகவே கொடுத்துருக்கேன். கருப்பும் சிவப்பும் ஞானசூரியனும்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அதில் ஞானசூரியனுங்கிறது நான் வந்து அன்றைக்கி இந்த சேம் டேட் வந்து நம்ம சுவாமி விவேகானந்தாவோட இது பர்த்டே, அதனால் அதை கனெக்ட் பண்ணி ஞானசூரியன் சொல்லியிருந்தேன். இவங்க ஞானசூரியன் இல்லை, இவங்க வேறு, அது நமக்கு வேண்டாம். பட் அன்றைக்கி அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மில் ஒரு இடத்துல கூட நம்ம தலைவரை சொல்லவே இல்லை. கணேசனோட சேர்ந்து எம்கே இருக்கிறத வந்து காட்டுறாங்க, பராசக்தி வசனத்தை வந்து எழுதுனதை பற்றி. பட் அதுக்கு முன்னாடி எழுதின சில வசனம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே, இன்னும் முதல்ல இவங்களுக்கு தே ஹேவ் நோ ரைட் டு கிளைம் எம்ஜிஆர். அது சொல்லணும் எல்லாருமே. இன்னமுது தே ஷுட் நாட் டாக் அபவுட் எம்ஜிஆர். இவங்க யார் பேசுகிறதுக்கு? அங்கே சொல்ல முடியல. டிஎம்கேங்கிறது எப்படி வந்தது,
அண்ணாவால் வந்ததுன்னு சொன்னால் கூட அண்ணா வர்றதுக்கே மெயின் ரீசன் ஃபண்டமெண்டல் பேஸ் போட்டது இவரோட ஷூட்டிங் இதில் வந்தாங்க. இல்லைன்னா அவங்க இன்னும் 10 வருஷம் அதுக்கப்புறம் அண்ணாவே இருந்திருக்க மாட்டார். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் செஞ்ச வேலையை நிமிஷமாக, அது சரி இவங்க எப்போவுமே அப்படி தானே நிமிஷமாக எக்ஸ்பெல் பண்ணவங்க தானே. 72ல் 71ல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பெல் பண்ணவங்க தான். நான் அதுதான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதான் 71லேயே எக்ஸ்பெல் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலெக்ஷனை மீட் அவுட் பண்ணியிருந்தா மிஸ்டர் எம்கே வீராதி வீரர் ராஜதந்திரி எல்லாத்தையும் ஒத்துக்கலாம். பட் அதில் கையில் வச்சுக்கிட்டு இந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சாங்க. அதே மாதிரி எங்கள் தங்கம் நடித்து கொடுத்து அவங்களுக்கு அவங்களோட டேட்ஸு எல்லாத்தையும் அது கிளியர் அவுட் பண்ணதை மட்டும் இல்லை, எல்லாமே இவங்களுக்கு லைஃப் வந்து யாரால், இன்ஃபேக்ட் தலைவர் இல்லைன்னா அவங்க இல்லை. ஆனால் ஒரு இடத்துல கூட தலைவரை பற்றி எம்ஜிஆர் இந்த மாதிரி நடித்தார், எம்ஜிஆர் தானே கொண்டு வந்தார். சீபா ஆதித்தனாரையும் காணும் அந்த இதில். சீபா ஆதித்தனாரும் மிஸ்டர் நம்ம புரட்சி தலைவரும் இல்லைன்னா மிஸ்டர் எம்கே எங்கேருந்து வந்தார், யாரோட சப்போர்ட்டில் வந்தார்? அங்கே எவ்வளவோ ஆக்டர்ஸ், அதாவது இன்ஃபேக்ட் டிஎம்கேல தலைவருக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நிறைய லீடர்ஸ், ஏன் இப்போ கூட ஒரு லீடர் தானே, இப்போ கூட ஒரு ஆக்டர் தானே ஹேஸ் பிகம் அன் மினிஸ்டர், அது வேறு. பட் அங்கே எவ்வளவு ஆக்டர்ஸ் இருந்தால் கூட அவங்களாம் அவ்வளோ தூரம் தே கான்ட் புல் த க்ரௌட்ஸ். அதே மாதிரி அந்த க்ரௌட் புல்லர் மட்டும் இல்லை, அந்த க்ரௌட் புல்லிங் வந்து இட் டர்ன்ஸ் அவுட் இன்டு ஓட்ஸ். அது அவருக்கு தானே நடந்தது. இப்போ எல்லாருக்கும் தான் கூட்டம் வந்தது, குஷ்புக்கு கூட தான் கூட்டம் வருது, நமீதாக்கெல்லாம் கூட்டம் வருது. பட் அவங்க ஜெயிச்சாங்களான்னா இல்லை. பட் இவருக்கு தான் கூட்டமும் வந்து அது அப்படியே டேர்ன் அவுட் ஆனது, ஓட்டாகவும் டேர்ன் அவுட் ஆனது அவருக்கு மட்டும்தான். இந்த சினிமாங்கிறது ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு கார்டு, என்ட்ரி கார்டு மாதிரி தேர். இப்போ எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸும் தே ஆர் கீப்பிங் இட் இன் தேர் மைண்ட். ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு, சினிமாவில் என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட் வில் பி ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் அது கிடையாது ராஜா, கிடையாதுன்னு சொல்லணும். அதாவது ஒரு என்ட்ரி வந்து சினிமாவில் இருந்து நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலுக்கு வந்த உடனே யூ கான் பி சக்ஸஸ்ஃபுல் இன் அதாவது பாலிட்டிக்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஷைன் பண்ணிட முடியாது. ரெண்டுலேயுமே உங்களோட எஃபர்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு அதுக்கு உண்டான சில விஷயங்கள் ஆத்மார்த்தமாக வேணும். அது மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணுங்கிற அந்த மோட்டிவ் அதுதான் இருக்கணும். அது இல்லாமல் ரெண்டுலேயுமே ஜெயிச்சு வேறு மாதிரி பண்ணலான்னா அதுதான் யாருக்குமே சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன் அந்த விஷயம். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம தலைவரை பற்றி அங்கே இவங்க சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை. ஸ்டாலின் வந்து எல்லாத்தையுமே அவங்க அப்பாவோட இதை என்னவோ பெரிய ஜகஜாலமாக அப்படியே அவரே அண்ணாவை கூட இன்னும் கொஞ்ச நாள் போனால் அண்ணாவை எடுத்துகிட்டு இவங்க அப்பா தான் டிஎம்கே ஃபவுண்டர்னு சொன்னாலும் சொல்லலாம் போல இருக்குது. அப்படி போயிட்டுருக்கு. டிஎம்கேங்கிறது ஆலமரமாக நிற்கிறதே எம்கேவால் தாங்கிறாங்க. அப்படி போயிடுச்சு. ஓகே, இவங்கெல்லாம் பாடுபட்டவங்களாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அது சரி, அதை மறந்துடட்டும். அவங்க இங்கே வந்து பேசக்கூடாதுன்னு நம்ம ஆளுங்க அதை சொல்லணும். நம்ம ஆளுங்க யாராவது சொன்னாங்களான்னு தெரியல, நம்ம பார்ட்டியில் இருக்கிற லீடர்ஸ் யாராவது அதை சொன்னாங்களான்னு தெரியல. அதாவது கமாமரேட்டிவ் காயின் வந்து எம்கேக்கு போடுற இடத்துல அந்த ஃபில்ம் எதுக்கு போட்டிங்க, நீங்கள் சமாதிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற லைப்ரரியில் காட்டி, அந்த மியூசியம் மாதிரி இருக்கிறத காட்டி அங்கே எல்லாத்தையும் செஞ்சீங்களே, அந்த இடத்துல இவரோட இது ஆப்சண்ட் ஆகிருந்தது. அது எந்த விதத்தில் நியாயம்? இவரோட இதில் உங்கள் தலைவர் வேண்டாம், எம்கேயோடது இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவர் செஞ்சவர், அவர் வாங்கிட்டவர். பட் இவரோடது அங்கே இருந்துருக்கணும். டிஎம்கேங்கிறது இன்னும் உங்கள் ஸ்டேட்டில் அந்த பார்ட்டியை நீங்கள் கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதில் அவரோட இது இருக்குது. அவரோட எஃபர்ட் மட்டும் இல்லை, எல்லாமே அவருக்கு கிளைம் பண்ணியிருக்கலாம் அவர். அதான் சொன்னேன், அவருக்கு ரைட்ஸ் இருக்குது அதில். அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் மறைச்சிங்க பார்த்தீங்களா? அது இன்னும் வந்து ஸ்டாலின் கூட எந்த இடத்துலையும் தலைவரை பற்றி பேசக்கூடாது. நான் சினிமாவை பார்ப்பேன், ட்ராமாவை பார்ப்பேங்கிறத சொல்லக்கூடாது. அதுதான் அவர் அதை கீப்பப் பண்ணணும். இப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லது தான் எங்களுக்கு. ஓகே, நம்ம ஆளுங்க கமாமரேட்டிவ் காயின் போது கிச்சனுக்குள்ளே வச்சு செய்யாமல் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு செஞ்சாலும் சரி, என்ன ஃபங்க்ஷனில் செஞ்சாலும் இங்கே இப்போ இவங்கள மட்டும் வச்சு செஞ்சது தப்பு. அதை நேஷ்னல் லெவலில் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம தலையில் ஏறி சவாரி பண்ணிகிட்டு இருந்த எல்லாரையும் வச்சு பண்ணியிருந்தா, பிரசிடெண்ட்டை கூப்பிட்டுருந்தா, இவங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தா அவருக்கு மரியாதை பண்ணதான் அர்த்தம். ஓகே, உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, அவ்வளோதான். அதாவது இபிஎஸ்க்கு அந்த பாக்கியம் இல்லை.
அதை நீங்களாக கெடுத்துக்கிட்டீங்க. அது எனக்கு ஒரு பெரிய இதுதான். அவரோட பர்த்டேக்கெலாம் வீடியோ போட்டால் கூட தலைவருக்கு அவர் செய்கிறார். ஓகே, இப்போ மிஸ்டர் விஜயோட அதே மாதிரி நேற்று மிஸ்டர் விஜயோட அந்த ஃப்ளாக் லான்ச் அது ரிவீல் பண்ண ஃபங்க்ஷனில் அந்த ஆந்தம் மாதிரி அவங்க சாங், அந்த பார்ட்டியோட சாங்கை அவர் போட்டதில் வந்து நிறைய என்னென்னவோ சொன்னாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, 3 எழுத்து மந்திரம். அதுதான், அது அண்ணாவையும் சேர்த்துக்கிறாங்க. அண்ணாவை வந்து தலைவர் தான் சொல்லுவார், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும்னு. பட் அண்ணாவை விட தலைவரோட பேர் தான் என்றைக்கும் 3 எழுத்து மந்திரம். எல்லாருக்குமே மந்திரமாக இருக்குது. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் 3 எழுத்து மந்திரம்ங்கிறது அவர் தான். இவங்க வந்து ஷார்ட்டாக டைட்டில் வேணால் வச்சுக்கலாம், பட் அவரோட பேரே ஒரு மந்திரம் மாதிரி இருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஷார்ட்டாக டைட்டில். அதனால தான் எல்லாருமே அது பேர் கருணாநிதிங்கிறத எடுத்துகிட்டு கலைஞர் அப்படிங்கிறாங்க. அது என்ன கலைஞரோ, எல்லாருமே கலைஞர் தான். நான் ஒரு கலைஞர், நீங்கள் ஒரு கலைஞர்கள் தான் எல்லாருமே. பட் கலைஞர்னால் அவர் தான் அப்படி வேண்டாம், நமக்கு வேண்டாம் இது. ஆனால் நம்ம தலைவரை பேரையே அழகாக 3 எழுத்து மந்திரம்னு அவ்வளோ அழகாக அவர் எல்லாரும் தன்னோட பேரை சொல்லணும் அப்படின்னு பார்ப்பார். அவருக்கு அதான் பிடிக்கும். என்றைக்குமே பேர் தானே நிலச்சி நிற்கும்பாங்க இல்லையா. அதுக்கு தானே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், பட்டமாக வைக்கிறோம். குழந்தைக்கு பேர் எதுக்கு வைக்கிறோம்? நாமகரணம்னு சொல்கிறோம் இல்லையா. அது நாமம் ஏன் வைக்கிறோம்னா அந்த குழந்தை அந்த பேர் வந்து நல்லா நிலச்சி நிற்கணும் அப்படின்னு. அதுவே உங்களுக்கு தெரியல, பட்டத்தை நிலச்சி நிற்கணும்னு பார்க்குறாங்க. பட்டு காமெடி இருந்தது. ஓகே, அந்த 3 எழுத்து எதுக்கு அது? இப்போ விஜய் வந்து அவரோட 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்கும் காலம் வந்தாச்சுன்னு சொன்னார். ஆமாம், விஜயோட நேமும் அதே அந்த 3 லெட்டர் வேர்டில் வருது. அதோட அவரும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்காருன்னு இது நான் வந்து ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் ஒன் வீடியோ அபவுட் விஜயோட என்ட்ரி. அந்த பார்ட்டி நேம் சொன்ன அன்னைக்கு நான் இது பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து மிஸ்டர் விஜயை வந்து நான் இப்போ இருக்கிற எந்த ஒரு ஆக்டர்ஸ் மேலேயும் எனக்கு இஷ்டம் கிடையாது. பட் எனக்கு விஜய் எதனால் வேண்டி எனக்கு அவரோட ஃபில்ம்ஸ் கொஞ்சம் இஷ்டம், அவரை பார்ப்போம் அப்படின்னா எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறது எதுனாலனா அவர் வந்து கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அவரோட டான்ஸ். நான் மிச்சம் எதையும் ஆக்டிங்லாம் சொல்ல, எனக்கு ஆக்டிங் வந்து அவரோட ஆக்டிங் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு ஐ எம் நாட் கன்சர்ன் வித் தட். எனக்கு வேண்டியது தலைவரை எல்லோரும் இமிட்டேட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா அசிங்கமாக இமிட்டேட் பண்ணுவாங்க. இப்படின்னு ஒரு வாய் ஒரு மாதிரிலாம் வச்சு ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணுவாங்க. பட் நான் ஆல்ரெடி அதான் ஒரு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னோடய நியர்பை சர்க்கிளில் சொல்லியிருக்கேன். ஒரு சேனல்லையும் ஒரு ஏரில் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எனக்கு எதனால் பிடிக்கும்னா அவரோட மூமெண்ட்ஸ், டான்ஸ் மூமெண்ட்ஸ் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். தலைவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த இவரோட லாரன்ஸோட ஒரு டான்ஸ் ஆடுவார், ஒரு காம்படிஷன் மாதிரி. அந்த டான்ஸ் எல்லாம் வந்து தலைவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார், அட்மையர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ ரொம்ப அழகாக அவரோட மூமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். தலைவர் மாதிரி செய்கிறப்ப அந்த இமிட்டேட் பண்ணுறது கூட அவரோட ஒரிஜினல் அந்த ஸ்டைலை வந்து அழகாக எலிகண்ட்டாக கொண்டு வருவார். அவர் ஒரு ஆக்டர் தான் அது செய்வார். மிச்சவங்களாம் இப்படின்னு என்னென்னவோ செய்வாங்க. அது ஆக்வர்டாக இருக்கும். அவங்களோட பாடி லாங்குவேஜ் சுத்தமாக ஆக்வர்டாக இருக்கும். இவரோடது இதுதான் நல்லாயிருக்கும். நம்ம கையில் இல்லை. மிச்சப்படி நம்ம ஒரு ஆக்டரை பார்க்கலாம், அவங்க செய்கிறது என்னங்கிறத சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே யார் கையில் இருக்குது? இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக். என்னென்னா அவங்க தான் மேண்டேட் கொடுக்குறவங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவார்ல நம்ம தலைவர். அது மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. முழிச்சுக்கோ ராஜா முழிச்சுக்கோன்னு யாரை கொண்டு வர போகிறாங்களோ தெரில. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்னும் இது ஒருத்தராலையும் இந்த போதை இருக்கே, போதையெல்லாம் ஒழிக்கவே முடியாது. இப்போ வந்து யாருமே அதை பேசுகிறதே கிடையாது. இன்னும் இது வரவங்களும் பேச மாட்டாங்க. இன்னும் உன் கையில் தான்டா இருக்கும்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், க்ரைம் ரேட் ஜாஸ்தி ஆகிறதும் இந்த விஷயத்தை வச்சு தான். இந்த அடிக்ஷன்ஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு நார்கோட்டிக்ஸ் இது எல்லாமே தான் இட் இஸ் லீடிங் டு த க்ரைம் ரேட் இன்க்ரீஸ். அதான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து அங்கங்கே ஒரு இது நடந்திருக்கு, ரொம்ப வயலன்ஸ் அசால்ட் நடந்திருக்கு, ஃபிசிக்கல் இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்குங்கிறத கேசஸ் சொல்லிகிட்டே இருக்க முடியாது தான். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ரெண்டுமே இன்டர் கனெக்டட். பிரிட்ஜு, பெரிய பிரிட்ஜு, அது அந்த ஸ்ட்ராங்கான பிரிட்ஜு. இப்போ போடுற பிரிட்ஜெல்லாம் உடஞ்சி போயிடுது. பட் இந்த பிரிட்ஜ் இருக்கே, இவன் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அது இட் லீட்ஸ் டு தட். அதான் அவன் அதை போட்டுட்டு தானே என்னென்னவோ பண்ணுறான். மனுஷனாகவே இருக்க மாட்டேங்கிறான்.
அவனுக்கு அவ்வளவு அசுர பலம் வருது, அவன் எல்லாமே பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு மிருக இது வருது அவனுக்கு, வெறி, அது மாதிரி செய்கிறான். அதை வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும், நாட் ஒன்லி இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டும் இல்லை, இன்னும் வந்து வரப்போகிற கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல்லையும் சரி, எல்லாருமே வந்து பேசாமல் தான் இருக்காங்க. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, இட் இஸ் பியாண்ட் த ரீச் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இவர் அதை சொல்ல மாட்டார். இவர் ஏற்கனவே ஃபிலிம்ஸில் நான் அதான் சொல்லியிருக்கேன், அவர் ஒருத்தர் தான் தன்னோட லைவ்லிஹுட்டில் கூட ஒரு பிரின்சிபிளோட ஃபில்மை வந்து கொண்டு போன ஆள். தன்னோட லைவ்லிஹுட்டாக இருந்தால் கூட தன்னோட ரசிகன் பார்க்குறவன் தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியாது, பட் ஒரு வெப்பன் அது. அதாவது சினிமாங்கிறது ஒரு பெரிய மீடியா மாஸ். அது அந்த மாஸ் வந்து போய் எங்கே வேணால் நுழையும். இப்போ யூடியூப் எப்படி நுழையுதோ அப்போ வந்து சினிமா தான் நுழையும் எல்லா இடத்துலையும். அது நுழையிறப்போ அதை பார்த்து யாரும் வீணாக போகக்கூடாது, இன்னும் திருந்தணும், நல்லது, அது வந்து அவனை மாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் செஞ்சார். அந்த ஃபில்ம் ஃபுல்லாகவே தன்னோட சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருந்த வரைக்கும் ஃபில்மை வந்து தன்னோட கண்ட்ரோலில் அழகாக கொண்டு போனார். நிறைய பேர் ஒன்று அவர் வந்து ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணார். ரொமான்ஸுங்கிறது அது கூட இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். அது எப்படி இருக்கும், அது ஒரு ஃபில்ம்ங்கிறதுல ரொமான்ஸ் லவ்ங்கிறது யூனிவர்சல். அது வந்து அவர் என்ன செஞ்சார், வயசு அது தன்னோட வயசு வித்தியாசம்னா கூட ஹீரோங்கிறவன் அவன் ஒரு வேலையில் இருக்கிறதும், அதே மாதிரி அந்த பொண்ணு படிச்சுட்டு நல்ல பொண்ணு, ஒரு பெரிய அந்த ஏஜ் லிமிட் தாண்டி அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, ஏஜ், அந்த இதில் இருக்கணும்னு நினச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் லவ் பண்ணி கரெக்டான இது. ஒன்று இங்கே லவ் பண்ணுறது பார்த்து பண்ணுவானா பார்க்காம பண்ணுவானா இதெல்லாம் சொல்லுவாங்க. லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து யூனிவர்சலுங்கிறது தான் அவரோட சப்ஜெக்டு. மிச்சப்படி வயலன்ஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த குடிக்கிறது, போதை, அடிக்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரின்சிபலோடு இருந்தவர். இவங்க எல்லாருமே அதெல்லாம் இல்லை, அதனால தான் சொல்கிறதும் இல்லை. இவங்க தான் டீ பார்ட்டியெல்லாம் நடத்தி என்னென்னவோ செய்வாங்கலாம் நிறைய வந்தாச்சு, நம்மளும் பேசியாச்சு அந்த வீடியோஸ்லாம். அது வந்து நமக்கு எதுக்கு, அதெல்லாம் வந்து அவங்க நிறைய வர வர எல்லாமே போகுது, கண்ட்ரோல் இல்லை. சில பேருக்கு தான் அந்த கண்ட்ரோல். ஆனால் எவ்வளோ பேர் இப்போ பணம் நிறையா இருக்கா, உடனே அதான் அந்த எல்லாம் சேர்ந்தது மாதிரி ஒரு இன்டர் கனெக்டட் மாதிரி செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் இவங்க எல்லாமே பார்ட்டி அது இதுன்னு ஹோஸ்ட் பண்ணுறவங்க, அந்த பார்ட்டிஸில் எல்லாமே வந்துகிட்ருக்கு. அதனால் இவர் வந்து அதையெல்லாம் சொல்லலை. முன்னாடி இன்னும் டெம்ப்ரரி ப்ளஷர்ஸ் அப்படின்னாரே தவிர அது தன்னோட இதை சொல்ல. மிச்சப்படி அவர் வந்து 3 எழுத்து மந்திரம்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பார்ட்டியிலேருந்து கூட நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயக்குமார் வந்து இன்னமது ஒரு எம்ஜிஆர் வர முடியாது, இன்னமது ஒரு எம்ஜிஆர் வர முடியாதுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இல்லையா சொல்லணும், நீங்கள் தானே சொல்லியிருக்கணும். தலைவர் மாதிரி ஒரு ஆள் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருந்தா எப்போவோன்னு சொல்லிட்டு இருக்கணும். அதை சொல்லலையே நீங்கள்லாம். ஒன்று சொல்கிறது அப்பப்போ சும்மா இந்த மாதிரி எவனாவது ஒன்று முளைச்சா உடனே சொல்லுவீங்க, அப்போ தான் உங்களோடது. மிச்சப்படி ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, விட்டுருவீங்க. ஓகே, இதுதான் போயிட்டுருக்கு. இந்த இதை நம்ம வந்து அவர் விஜயோட இதை வந்து நம்ம என்னவோ அது யானை வந்து ஃப்ளாக் வேறு சிம்பிள் வேறு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து இட் இஸ் கன்சர்ன்ட் ஒன்லி வித் த சிம்பிள் தான் ஒருத்தர் வச்சுருக்கிறதே இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் வந்து எஸ்டாப்ளிஷ்டு அவங்களோட நார்ம்ஸ் படி இவ்வளவு இதெல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து வர இதை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்களே கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஒரு சிம்பிளை கொடுக்க மாட்டாங்க. அதை இப்போ எதோ சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அவரோட கார் வந்தது வந்து ஃபைன், இதெல்லாம் அதான் இந்த மாதிரி. ஆனால் ஸ்டாலினுக்கு தெரியும் ஒரு தடவை அடிப்பட்டது அவங்களுக்கும். இது வந்து இட் இஸ் அ லெசன், ஆல்ரெடி தே ஹவ் லேர்ன்ட் அ லெசன் ஃப்ரம் தலைவர். ஏன்னா தலைவரோட அவங்க அப்பா அவ்வளோ ராஜதந்திரி, பட் எக்ஸ்பெல் பண்ணது மட்டும் இல்லாமல் உலகம் சுற்றுமால் இவன் வரக்கூடாதுன்னு தடா போட்டார், உனக்கு தடா அப்படின்னாரு. அந்த தடாவை மீறி எப்படி வந்தாருங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் ஃபினாமினன். அதை வந்து திரும்பி அதே மாதிரி அது வந்து வாகை மலர் இல்லை, அது என்னவோ மலர், அது இதுன்னு. அது என்ன மலராக இருந்தால் என்ன, ஏதோ ஒரு பூ ஒன்று அவர் வச்சுருக்காரு. அவரோட இமேஜினேஷன். ஒரு சினிமா ஸ்டார் வந்து அது கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளாகை அவங்களோட ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பப்ளிக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக நேற்று கொடுத்துருக்காரு. அதுக்கு உண்டான ஹிஸ்ட்ரி ஸ்டோரியெல்லாம் ஒரு வர மாநாடில் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. அது என்ன இதுவும் அது அவங்க வேண்டியவங்க யார் அவருக்கு மேண்டேட் கொடுக்க போகிறாங்களோ, அவரை ஏற்றுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு உண்டான இது. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் போட்டாங்க. அதே மாதிரி மிஸ்டர் விஜய் என்னோட ஒரு தாட் இருந்தது, என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனையே அவர் மீட் பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு அது என்னென்னா அவருக்கு ஒரு இதாக இருந்திருக்கும். அது பெஞ்ச் மார்க், அவர் ஒரு லெவல் அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் வாங்குறாரு இண்டிவிஜுவலாக அப்படின்னு இது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லோரும் அலையன்ஸ் அவரோட வச்சா கூட
பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ வாங்கினவர் இப்போ அசம்பிளி எலெக்ஷனில் அவரோட இதுதான் ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை தான் சிஎம் கேண்டிடேட்டாக சொல்ல போகிறாங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகுங்கிறது அது அரித்மெட்டிக். அது தெரிஞ்சவங்க அதை ஏற்றுட்ருப்பாங்க. அதை மிஸ் பண்ணிட்டாரு. இன்னமும் தான் அவர் யாரோட சேர்ந்தாலும் அவங்க வந்து எங்களால் தான் நீ கெயின் ஆனன்னு சொல்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா இப்போ யாருமே மிஸ்டர் கமலஹாசனும் வந்து அவர் ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல, அவ்வளோதான் முடங்கிட்டார். அவர் வந்தார் என்னவோ இந்த பிக் பாஸில் பேசிகிட்டு இருப்பார், அப்புறம் திரும்பி பிக் பாஸ்லேருந்து பாக்ஸுக்குள்ளே போயிட்டார் அவர் பார்ட்டி திரும்பி. அவர் சினிமாவில் தான் இருக்கார். அதனால் அந்த இது மாதிரி இவரோட இது ஆகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு நிறைய தெரியும், அவர் வந்து பொலிட்டிக்கலாகவே அவர் மென்டாராக இருந்திருப்பார் இவருக்கு. அதனால் ஒரு இது எப்படி வராருன்னு பார்க்கலாம். மிஸ்டர் விஜய் வந்து இப்போ எந்த ஒரு இதுவும் கிளியராக இல்லை, அவரோட கிளாரிட்டி இல்லை. ஆல்ரெடி சொன்னோம் நம்ம கிளாரிட்டி. அப்போ அந்த செகண்ட் இதுலேயே வித் யங்ஸ்டர்ஸ் அந்த இது ஹெல்ப் பண்ணுற அந்த இதுவும் போதே ஃபங்க்ஷன் போதே அவர் ஒன்றிய அரசு அது இதுன்னு பேசி டிஎம்கேயோட ஷேடை தானே போட்டுக்கிட்டார் கலர்ஸை. இப்போ வந்து அவர் பார்ட்டிங்கிறத ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான், ஒரு அட்டாக்கிங் இதுன்னு இருக்க வேண்டாம். அது நம்மளை மாதிரி தலைவரோட ஃபேன்ஸுக்கு அட்டாக் பண்ணால் தான் ஜெயிப்போம்னே கிடையாது. தலைவரோட ஸ்டைலை யாரையும் அட்டாக் பண்ணது கிடையாது, அப்யூசிவாக பேசுனது கிடையாது. நான் எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மைல்டாக இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், தாட் கிளாரிட்டி இருக்கணும். நீங்கள் யாரை வந்து இது பண்ணுறீங்க, யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி இதை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க கொடுக்க போகிறீங்கிறதுல சொன்னால் தான் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அது இல்லை, இன்னொரு கிளியர் கட்டாக எதுவுமே சொல்ல. மேபி இந்த மாநாட்டில் சொல்லுவாராக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது மட்டும்தான். பட் அதை வச்சு கன்வின்ஸ் ஆகிறது, கன்வின்ஸ் பண்ண போகிறது அவர் கையில் இருக்குது. கன்வின்ஸ் ஆகிற பீப்புள் தான் மேண்டேட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இங்கே பொலிட்டிக்கல் இவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இங்கே அவங்களோட இதில் சொல்லிட்டாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் தான், அதே மாதிரி அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து நம்மதெல்லாம் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி எந்த ஆட்சியும் நம்ம போதையை ஒழிக்காது, இன்னும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இதில் வர வருமானம் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, அதை வளர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து மக்களாக பார்த்து விழித்திரு இது பண்ணுன்னு சொல்லி முடிச்சுக்க வேண்டியது தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பெரியவங்களும் கரெக்டாக இருக்கணும். உங்கள் வீட்டு பெரியவங்க மாதிரி தான் மிச்ச வீட்டு பெரியவங்க. ஏன்னா அவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த இதுக்கு கன்சியூம் பண்ணுறவங்க எந்த ஏஜ் குரூப்புங்கிறது இப்போ ரொம்ப கீழே இறங்கிக்கிட்டு இருக்குதான். பட் நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியது லேடிஸ் கையில் இருக்குது. லேடிஸுமே சில இதெல்லாம் இது பண்ணாமல் இருங்கங்கிறது தான் முதலையே நான் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஃப்யூச்சர் இந்தியா நல்லா இருக்கணும், ஃப்யூச்சர் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம கையில் தான் பார்த்துக்கணும். நம்ம தமிழை அது இதுன்னு இல்லை, இந்தியனாக இது பார்த்து நல்லபடியாக ஒரு நல்ல தேசத்தை உருவாக்க பார்க்கணும். அதுதான் இதான் சொல்லி நினச்சேன். கமாமரேட்டிவ் காயின் போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். அப்புறம் ஒன் மோர் திங், மிஸ்டர் சிஎம் வந்து அவருக்கு தான் இப்போ எல்லாம் எல்லாமே அவரே என்னன்னு தெரில ஒத்துக்கிறாரு. சில விஷயம்லாம் அப்படியே ஒரு சில இதில் ஏதோ ஒரு இதில் வந்து ஒத்துக்கிறாரு. இன்றைக்கி வந்து கேட்குறாங்க, மத்திய அரசுக்கு சொல்லுதே எல் முருகன் சொல்கிறாரு இந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டர், கேபினெட்டில் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் அவர் எல் முருகன் இருக்கார். அவரே வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இது வந்து ஸ்டேட் இது தானே ஃபங்க்ஷன் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹோல் பண்ணுற ஃபங்க்ஷன் தானே இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, ஆமாம் இது அப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மத்திய அரசு கட்டுப்பாட்டை இருக்கிற மாநில அரசு, அப்போயே மத்திய அரசு வந்துச்சு கேட்குற ரிப்போர்ட்டர் கேட்டால் கூட உங்கள் பதில் எப்படி இருக்கணும். அதான் இவங்க கமாமரேட்டிவ் காயின் போடுறேன்னு ஒத்துக்கிட்ட உடனேயே மத்திய அரசை நாங்கள் தேங்க் பண்ணுறோம், தேங்கிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன். அப்போ ஆனியன்லாம் வரல, இன்னமும் ஆனியன்லாம் இருக்காது. ஏன்னா ஆனியன்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா, அதனால் இன்னமும் இவங்க யூனியனுங்கிறது வராது, ஒன்லி சென்ட்ரல் தான். அதை கட்டுப்பாட்டில் இருக்கும்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் ஒன்று அட்மிட் பண்ணிட்டார், கட்டுப்பாட்டில் இருக்கிறது தானே ஒத்துக்கிட்டார். அப்புறம் எதுக்கு நாங்கள் வந்து அப்படி நாங்களாம் அவங்க சீடர் இவங்க சீடர், இவங்க யார் சீடரும் இல்லை. இவர் எப்பவும் தன்னோட அப்பாவுக்கு என்ன செய்யலான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணால் செய்யுங்க, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் உங்கள் இடமா இருக்கணும் அந்த இடம்.
அதே மாதிரி உங்கள் இடம்னா உங்கள் ஃபேமிலி இடமா இருக்கணும், இல்லை உங்கள் பார்ட்டி இடமா இருக்கணும். இப்போ எல்லா இடத்தையும் அறிவாலயம்னு சொல்லி திறந்துருக்கீங்க இல்லையா, மிச்சவங்களாம் எதுவும் அறிவில்லாதவங்க போல இருக்கிறதுனால இவங்க இடம் மட்டும்தான் அறிவாலயம்னு வச்சுருக்காங்க. அந்த அறிவாலயத்துல எல்லாம் வந்து வச்சுக்கோங்க சிலையை, அது நல்லா தான் இருக்குது, வச்சுக்கோங்க நீங்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் வைக்கணும் உங்கள் இதை, அதே மாதிரி இதுலையெல்லாம் வைக்கணும்னு. அப்புறம் ஏதோ ஒரு இதுக்கு கூட மூவ் பண்ணுறாங்கன்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு யாருமே மூவ் பண்ண மாட்டாங்க தெரியும் எல்லாருக்குமே. ஏன்னா பார்ட்டியை கையில் அதிகாரத்தை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு தலைவருக்கு என்னம்மா மூவ் பண்ணாங்கன்னா, இப்போ அண்ணாமலை சொல்லிட்டார்ல கிச்சனில் வச்சு காயினை போட்டாங்கன்னு. ஆனால் அவருக்கு அப்போ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் செல்ஃப் பாரத் ரத்னா கொடுத்தாங்க அவருக்கு, போஸ்ட்மஸாக கொடுத்தாங்க அவங்க போன உடனே. அது எவ்வளோ பெரிய ஆனர். அதே மாதிரி அவர் எதையுமே எதிர்பார்க்கல, யார்ட்டையும் கேட்க மாட்டார். அதான் சொன்னேன், பேர் தான் நிலச்சிருக்கணும்னு நினைக்கிறவர், மிச்சதெல்லாம் நிற்காது நிலைக்காதுன்னு தெரிஞ்ச ஒரே லீடர் அவர் தான். இவங்க வந்து இன்னும் இதெல்லாம் அதான் டிமாண்ட் பண்ணுவாங்க, இவங்க அதிகாரம் பண்ணி வாங்கணும். அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. ஏன்னா கிவ் அண்ட் டேக் தானே, அந்த கிவ் அண்ட் டேக்கில் வாங்கிறதுக்கு ஒன்று கொடுக்கணும் இல்லையா, அதுதான். அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதான் மிச்சதெல்லாம் விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்டேட்டோட வெல்ஃபேருக்கு என்னென்ன ஸ்கீமோ அது ஓகேங்க, நாங்கள் சும்மா குரல் கொடுப்போம், பட் அது நீங்கள் நடத்தலைனாலும் ஓகேங்கன்னு சொல்லுவாங்களா இருக்கும். அதுதான் அந்த இதாக இருக்கும். அதனால் மிச்சப்படி என்ன ப்ராமிஸ் தெரியல. இந்த காயினில் கூட ஒருத்தங்க சொன்னாங்க ஹிந்தியில் இருந்ததே, அதை எப்படி நீங்கள் பச்சை தமிழர் உங்கள் அப்பா, அது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் இருந்தது, அப்புறம் எப்படி அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு. அவர் பாரத்துங்கிறதுல வந்து அந்த பத்மஸ்ரீ பட்டம் தலைவருக்கு கொடுத்தாங்க. என்ன அது அந்த அவார்டு கொடுக்குறப்போ அவர் வந்து ஹி ரெஃப்யூஸ்டு. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஹிந்தி இதெல்லாம் அஜிடேஷன்லாம் நடந்தது இல்லையா, அதனால் அந்த ரீசனை வச்சு அவர் தான் பச்சை தமிழர். அவர் வந்து என்ன செஞ்சார், தங்கத்தமிழர் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணார். அதனால் அவர் போனதுக்கப்புறம் அந்த காயினில் என்ன போட்டால் என்ன. ஆனால் நீங்கள் வந்து வாரிசுங்கிறத அந்த கொள்கையெல்லாம் விட்டுறது, அதுதான் கொள்கையில் பிடிச்சிக்கிறது சும்மா அதெல்லாம் உள்வளவாக்குங்க. அதனால் விட்டாங்க. அது ஹிந்தியில் இருந்தால் என்ன, அப்போ தான் ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது சரி. அப்புறம் குண்டு சட்டிமே இங்கேயே மட்டுமா விடுவோம் அப்படிங்கிறாரு யாரோ ஒரு மினிஸ்டர். ஆனால் இந்த காயினை எதுக்கு போடுறீங்க, ஆனர்ங்கிறது அதான் வரணும். ஒரு காயின் கூட சென்டினரி இயருக்கு ஆனர் பண்ணிட்டாங்கன்னா அது அதான் வரணும், நம்ம கேட்டு வரக்கூடாது. அவங்களா செஞ்சுருக்கணும், உங்களுக்கு ஆனர் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களா வந்திருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தானாக கொடுக்கணும், கொண்டு வந்து தானாக வந்தால் தான் பட்டம். அது அவரோட இது ஒரு டயலாகு. இல்லைன்னா நம்மளா கொடுத்துக்கிட்டா தம்பட்டம் அப்படிம்பாரு. அதுதான் அது மாதிரி நம்மளா கேட்டுக்கிட்டு வாங்கக்கூடாது தான்னு. அது மக்கள்லாம் பார்த்து அவர் கொடுங்க, அவர் என்ன மாதிரி லீடர் அது கொடுங்க அப்படின்னு சொல்லணும். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தானாக கொடுக்கணும் மனசில். அதெல்லாம் கிடையாது, டிஎம்கேல கிடையாது. ஓகே, இதெல்லாம் சொல்லி நினச்சேன். அதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள். பாய்.